நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே ஒரு எக்ஸோ பிளானட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எக்ஸோ பிளானட் நம்மளோட எதிர்கால வீடாக கூட இருக்கலாம். அது சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம நிறைய சயின்டிஸ்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஸ்பேஸ் சம்மந்தமான வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு எக்ஸோ பிளானட் நம்மளுடைய பூமியை தாண்டி இருக்குது. அந்த எக்ஸோ பிளானட்டில் உயிர்களும் இருக்கலாம், ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுற ஒரு எக்ஸோ பிளானட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பிளானட் இருக்குதா என்ன அப்படிங்கிற கேள்வியே இப்போ உங்கள் மனசில் வந்திருக்கும். அந்த பிளானட்டோட பேர் தான் K2-18b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸோ பிளானட். இதை அடிப்படையாக வச்சு இந்த கிரகத்தில் ஏலியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இந்த கிரகம் மட்டும்தான் அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கா, இல்லாட்டி வேறு எதுவும் கிரகங்கள் இருக்கா, டோட்டலாக அந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது, இப்படி எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் K2-18b அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான இந்த எக்ஸோ பிளானட் சம்மந்தமான வீடியோஸை பார்த்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிளானட்டும் அதோடைய சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரமும் 2015 காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பிளானட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதோடைய நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஃபேக்டாக இருக்குது. தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ பூமியில் இருக்கக்கூடிய வானத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இரவு வானத்தில் நம்மளுக்கு நட்சத்திரங்கள் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி கிரவுண்ட் பேஸ் சர்வேஸ் மூலமாகவே நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஆய்வு செய்யப்படும் பூமியிலிருந்து பார்த்தபடியே. அந்த வகையில் 1997 இருந்து 2001 காலகட்டம் வரைக்கும் 2 மைக்ரான் ஆல் ஸ்கை சர்வே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இன்ஃப்ராரெட் மூலமாக புகைப்படம் எடுக்கப்பட்டப்போ பதிவு செய்யப்பட்ட ஸ்டார் டேட்டா பேஸில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் 2MASJ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேர் வைக்கப்பட்ட அந்த நட்சத்திரத்துக்கு தான் 2015 கெப்லர் டெலஸ்கோப்போடைய கெப்லர் 2 மிஷின் மூலமாக திரும்ப மறுபடியும் ஆய்வு செய்யப்பட்டது மூலமாக அதுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் K2-18 அப்படிங்கிற அந்த நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தை சுற்றி தொடர்ந்து கிரகங்கள் வரதா ஆய்வு செய்யப்பட்டுச்சு. அதன் மூலமாக அதே 2015 2 கிரகங்கள் சுற்றி வளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க. அந்த கிரகங்களுக்கு K2-18b அப்படிங்கிற ஒரு பேரும் K2-18c அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர்கள் வைக்கப்பட்டுச்சு. ஸோ இது மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, K2-18b அப்படிங்கிற அந்த எக்ஸோ பிளானட்டுக்கு முன்னாடி 1997 2001 காலகட்டத்துக்குள்ளேயே இந்த K2-18 அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு 2015 தான் பேர் அப்படிங்கிறதும் அந்த K2-18 அப்படிங்கிற பேரும் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி 2MASJ அப்படிங்கிற கிரவுண்ட் பேஸில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்போடைய பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க. சரி, இப்போ உங்களுக்கு அதோடைய நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் அதை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசிக்காக நம்ம பலரும் தெரிஞ்சிக்காத சில விஷயங்களும் அதே நேரத்தில் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களையும் தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக இந்த K2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் வார்ப் நட்சத்திரம். நம்ம சூரியன் மாதிரியான நட்சத்திரம் கிடையாது. ரெட் வார்ப் அப்படின்னா சயின்டிஸ்ட்களால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய சிகப்பு குள்ளன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சூரியனை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் அளவில். அதே நேரத்தில் லூமினாசிட்டி பிரைட்னஸ் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கம்மியான அளவில் தான் வெளிப்படுத்தும். ஆனால் இதுலேருந்து சோலார் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூரிய புயல்கள் அதிகமாக வீசும். ரேடியேஷன் கம்மியாக தான் இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி ரெட் வார்ப் நட்சத்திரங்கள் மேலே சயின்டிஸ்ட்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்க தான் செய்யும். இதுக்கு முக்கிய காரணம், நம்ம சூரியன் மாதிரி என்னதான் இந்த நட்சத்திரம் இல்லாட்டியும் இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வளம் வந்துச்சுன்னா அங்கே ஆல்ரெடி உயிர்கள் இருக்கிறதுக்கோ அல்லது இனிமேல் உயிர்கள் உருவாக்கி வளர்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களால் பிலீவ் செய்யப்படுது. அது எப்படிப்பா, நம்ம சூரியன் மாதிரி நட்சத்திரம் இல்லைன்னு சொன்னேன், அப்படி இருக்கும்போது அதில் ஒரு கேப்லர் ஜோனில் ஒரு பிளானட் இருந்துச்சுன்னா எப்படி சயின்டிஸ்ட்டுங்க உயிர்கள் வாழ தகுதியுடைய ஒரு கிரகமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம சூரியன் மாதிரி நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களில் தான் உயிர்கள் இருக்கிறதுக்கோ உயிர் வாழ்கிறதுக்காக ஏற்ற இடமா அது கருதப்படாது. அதை தாண்டி இந்த ரெட் வார்ப் நட்சத்திரங்களை சுற்றி ஏதாவது கிரகம் வந்துச்சுன்னா, அதுவும் குறிப்பாக கேப்லர் ஜோனில் இருந்து சுற்றி வந்துச்சுன்னா அங்கே உயிர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியக்கூறுகளுக்காக நம்பப்படுது. அதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று தான் அந்த நட்சத்திரத்தோடைய தன்மை. அந்த நட்சத்திரம் அளவில் நம்ம சூரியனோட சின்னதாக இருக்கிறதுனாலையும் அதிகப்படியான வெப்பத்தையும் வெளிப்படுத்தாது, வெளிச்சத்தையும் வெளிப்படுத்தாது. ஆனால் பூமியில் எப்படி அந்த சீதோசன நிலையும் அந்த உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான
தன்மை அப்படிங்கிறது நம்ம ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறதுனால நம்ம சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பம் ஆற்றல் எல்லாமே சரியான அளவில் கிடைக்குதோ, அதே நேரத்தில் லிக்விட் ஃபார்மில் இங்கே நீர் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு காரணமாக அமைகிறதும் அந்த ஹேபிட்டபிள் ஜோன் தான். ஸோ அதே மாதிரி இந்த குள்ள நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்களும் அதோட ஹேபிட்டபிள் ஜோன் இருந்துச்சுன்னா அங்கே லிக்விட் ஃபார்மில் வாட்டர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சோலார் ஃப்ளாஷ்கள் என்னதான் அதிகமாக இருந்தாலும் ஒருவேளை அந்த பிளானட்டில் அட்மாஸ்பியர் அப்படிங்கிற அந்த வளிமண்டலம் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது அந்த சோலார் ஃப்ளாஷ்லேருந்து அந்த கிரகத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். எப்படி நம்ம பூமியில் வந்து செயல்படுதோ அதே மாதிரி தான். அதுலேயும் மிக முக்கியமாக இந்த வகை நட்சத்திரங்களோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணால் நம்ம சூரியனோட ஆயுள் காலம் 10 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கணிச்சிருக்காங்க. அதில் இப்போ ஓரளவுக்கு 50% முடிஞ்சிருச்சு. இன்னும் 50% ஆயுள் காலம் தான் நம்ம சூரியனுக்கு மிச்சம் இருக்குது. ஆனால் இந்த ரெட் டார்க் நட்சத்திரங்களோட ஆயுள் காலம் 100 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதனால் உயிர்கள் வந்து உருவாகவோ பரிணமிச்சு வளரவோ அதிகப்படியான நேரங்கள் கிடைக்கும். ஸோ அதனாலேயும் இங்கே உயிர்கள் வந்து இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாவது கிரகங்கள் வளம் வந்துச்சுன்னா வாய்ப்புகள் இருக்குது, வாழ்கிறதுக்கோ இல்லது உயிர்கள் உருவாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி அப்படிங்கிற இந்த பால்வெளி அண்டத்தில் கிட்டத்தட்ட 70% நட்சத்திரங்கள் இந்த ரெட் டார்க் நட்சத்திரங்களாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த K2-18 அப்படிங்கிற இந்த ரெட் டார்க் நட்சத்திரத்தை தாண்டி இன்னொரு ஃபேமஸான 2 நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது பிளாஸ்மா சென்சாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ட்ராப்பிஸ்ட் 1 அப்படிங்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டும். இந்த நட்சத்திரங்களும் ஒரு ரெட் டார்க் நட்சத்திரங்கள் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அருகாயிலும் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இந்த ரெட் டார்க் நட்சத்திரங்களாக அதிகமாக இருக்கிறதுனால இதில் உயிர்கள் வந்து வாழலாம். இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் ஒரு பிளானட் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன்ஸ்னாலேயே சயின்டிஸ்டால் ரொம்ப பிலீவ் செய்யப்படுது. அது மேலே கண்ணாவும் இருக்கிறாங்க. இந்த ரெட் டார்க் நட்சத்திரத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் நம்ம சேனலோடைய நேமான சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி ரெட் டார்க் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த வகை கேட்டகரியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பற்றினா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வீடியோ நம்ம சீக்கிரமாக மேக் பண்ணலாம். ஸோ இப்போவுமே சீக்கிரமாக போய் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த 2 கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த K2-18 அப்படிங்கிற நட்சத்திரத்தை சுற்றி 2015 முதல்ல சொன்ன மாதிரி கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கெப்லர் 2 மிஷின் மூலமாக K2-18b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானட்டையும் அதுக்கப்புறம் K2-18c அப்படின்னு சொல்லிட்டு 2வது கிரகமும் கண்டுபிடிச்சப்பட்டுச்சு. ஸோ இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் மொத்தமாக 2 கிரகங்கள் இப்போதைக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. பட் இதில் அந்த K2-18b அப்படிங்கிற அந்த முதல் கிரகத்தை டிரான்சிட் மெத்தட் மூலமாக சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தினாங்க 2015. பட் 2017 K2-18c அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 2வது கிரகத்தை முதல்ல கண்டுபிடிச்ச அந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தடை பயன்படுத்தினாங்களோ அந்த மெத்தடை பயன்படுத்தி கண்டுபிடிக்கல. ரேடியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி சயின்டிஸ்ட்டுங்க வந்து 2017 வந்து அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க. முதல் கிரகமான K2-18b அப்படிங்கிற அந்த பிளானட் அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிட்டபிள் ஜோன் கோல்டன் லாக் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பகுதியில் இருக்குது. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உயிர்கள் வாழ தகுதியுடைய கிரகமாக கருதப்படுது. நம்ம பூமி கூட அந்த மாதிரி நம்ம சூரியன்லேருந்து தான் இருக்குது. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட அளவில் ரொம்பவே பெருசு. கிட்டத்தட்ட 2.6 மடங்கு அதோடைய விட்டம் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட அதிகம். அண்ட் மாஸ் எடை அப்படிங்கிற வரும்போது கூட நம்ம பூமியை விட இதோடைய எடை அதிகமாக இருக்குது. 8.6 மடங்கு நம்ம பூமியோட எடையை விட இதோடைய எடை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஒரு தடவை அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி 33 எர்த் டேஸ் அப்படிங்கிற அந்த அளவில் எடுத்துக்குது. ஸோ நம்ம அங்கே இருந்தோம்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்க நம்மளோட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த பிளானட் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குன்னா இது சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இந்த பிளானட்டை சூப்பர் எர்த் கேட்டகரியில் சேர்க்காம இந்த பிளானட்டுக்குன்னு தனியாக ஒரு கேட்டகரியை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் ஹைசன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேட்டகரி. அது என்னப்பா ஹைசன் வேர்ல்டு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரலாம். ஆக்சுவலி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளானட்டு இந்த மாதிரி ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கக்கூடிய பிளானட்டை தான் சேர்ப்பாங்க. ஆனால் இதை வந்து தனியாக இந்த பிளானட்டை மட்டும் ஹைசன் வேர்ல்டில் சேர்த்தது காரணம் இந்த பிளானட்டில் அந்த ஓசன் சொல்லப்படக்கூடிய கடல்கள் இருக்குது. அந்த கடல்கள் அப்படிங்கிறது கூட ஹைட்ரஜனால் ஆன கடல்கள். அதாவது ஹைட்ரஜனே கடலாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹைட்ரஜன் கடல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. அதனால தான் இதை ஹைசன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேட்டகரியை புதுசாக உருவாக்கி அந்த கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. 2019 ஹபிள் டெலஸ்கோப்பை வந்து அப்சர்வ் பண்ண மூலமாக இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2023 ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக அப்சர்வ் பண்ண மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அதில் குறிப்பாக அதோட அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. மீத்தேன் மாதிரியான வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு.
இது லைஃப் சிக்னேச்சருக்கு ஒரு முக்கியமான ஆராய்ச்சி முடிவாக அந்த டயத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு முடிவாக கருதப்பட்டுச்சு. இந்த பிளானட்டில் ஓஷன் அப்படிங்கிற அந்த கடல் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் அமோனியா அப்படிங்கிற அந்த வாயு வந்து குறைந்த அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் இங்கே வந்து கடல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டிஸ்க்கான ஒரு வாய்ப்பு வந்து ஆய்வு முடிவாக தெரிஞ்சிச்சு. எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமாக ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்போட ஆய்வு முடிவில் முக்கியமாக கருதப்படுறது இங்கே ஏலியன் இருக்கலாம், உயிர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியாக லைஃப் சிக்னேச்சராக ஒரு அடையாளம் கிடச்சிச்சு. அதுதான் டிமெத்தில் சல்ஃபைடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தினது. இந்த டிமெத்தில் சல்ஃபைடு அப்படிங்கிறது நம்ம பூமியோடைய அட்மாஸ்பியரில் கூட இருக்குது. பூமியில் இந்த டிமெத்தில் சல்ஃபைடு அப்படிங்கிறது இருக்கிறதுனால எப்படி அந்த பிளானட்லையும் உயிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கருத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பூமியில் இருக்கக்கூடிய அந்த டிமெத்தில் சல்ஃபைடு அப்படிங்கிறது மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்டது அல்ல. அது பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஓஷனில் இருக்கக்கூடிய கடல்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்ணுயிர்களால் உருவாக்கப்பட்ட பாசிகள் மாதிரியான உயிர்களால் வெளியிடப்பட்ட அந்த வாயு தான் இந்த டிமெத்தில் சல்ஃபைடு. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த K2-18bங்கிற அந்த பிளானட்லேயும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே கடல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மேபி அங்கே இருக்கக்கூடிய ஆழ்கடல்களில் அங்கே உயிர்கள் இருக்கலாம், பாசி மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கருதுறாங்க. இந்த கடல் பாசி நுண்ணுயிர்களை போய் நீ ஏலியன்னு சொன்ன இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பொதுவாக இந்த ஏலியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம மனித தோற்றத்திலேயோ விலங்குகள் மாதிரி ஏதாச்சும் உருவமைப்போடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸோபிளானட்ஸில் கண்டுபிடிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் கூட ஏலியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஏலியன்ஸோடைய உருவம் எப்படி இருக்கலாம், ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐகான்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாவது கிரகமான K2-18c அப்படிங்கிற அந்த பிளானட் முதல்ல பார்த்த கிரகம் மாதிரி வாழ தகுதியோட கிரகமாக கருதப்படக்கூடிய கேட்டகரியில் இல்லை. இது வந்து ஒரு ஹாட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக வந்து கருதப்படுது. அதே நேரத்தில் இதோடைய சைஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து ஆய்வு முடிவுகள் மூலமாக தெரிய வரல. ஆனால் இதோடைய மாஸ் எடை அப்படிங்கிறது பூமியை விட 7.5 மடங்கு பூமியோட மாஸை விட அதிகம். இதன் காரணமாக இது ஒரு மினி நெப்டியூன் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்குது. இது அதோடைய நட்சத்திரத்தை வெறும் 9 பூமி நாட்கள்லேயே முழுசாக சுற்றி வந்து வளர்ந்துருமா. ஸோ ரொம்பவே வேகமாக அதோடைய நட்சத்திரம் சுற்றி வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் இது ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது அதோடைய ஹேபிட்டபிள் ஜோனுக்கு வெளியே தான் இருக்குது அந்த நட்சத்திரத்திலிருந்து. ஸோ அதனாலே உயிர்கள் வாழ தகுதியற்ற கிரகம் பட்டியலில் தான் இது இருக்குது. டோட்டலாக இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களில் ஒரு கிரகம் உயிர்கள் வாழ தகுதியுடைய கிரகமாக கருதப்படுது, இன்னொன்று வாழ தகுதியற்ற கிரகமாக இருக்குது. இதில் இந்த டிமெத்தில் சல்ஃபைடு அப்படிங்கிற அந்த ஒரு வாயு இருக்கிறதா அந்த K2-18bயில் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலமாக இங்கே உயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏலியன்ஸ் இங்கே இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்களும் அறிவுபூர்வமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலில் இதை முதல்ல பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.